வெல்கம் பேக் டு சௌமியா மீராஸ் கிச்சன். ஸோ இன்றைக்குள்ள வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, மைசூரில் இருக்கிற கிளப் மஹேந்திரா பற்றி உள்ள ரெசார்ட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோ வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து நம்மளோட சேனலில் நான் கொடுத்துருக்கேங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் தாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா காலையில் வந்து நான் ஒரு 11 தாங்க கிளப் மஹேந்திராவுக்கு நாங்கள் ரீச் ஆனோம் மைசூருக்கு. ஸோ அவங்களுடைய ரூல் படி பார்த்திங்கன்னா 2 PM தான் வந்து செக்இன், ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா 3 அடுத்த சஃபாரிக்கு நாங்கள் போகணுன்னு சொன்னதுனால நாங்கள் வெயிட் பண்ண முடியல. செக்கிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு 1/2 hour டைம் கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுக்க முடிஞ்சுது. இந்த கிளப் மஹேந்திரா ப்ராப்பர்ட்டி வந்து நாங்கள் 2010 எடுத்திருந்தோம். இது 25 years வந்து பேக்கேஜுங்க. இயர்லி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பே பண்ண வேண்டி வரும், ஓகேங்களா. ஸோ அந்த பேக்கேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம பே பண்ண வேண்டி வரும். அதில் வந்து ப்ளூ, வயலட், அதுக்கப்புறம் ரெட்டு, என்ன சீசன், இன்னொன்று ஒயிட் சீசன். ஸோ ஒவ்வொரு சீசன்ஸ்க்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் லிமிட் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி நம்ம பே பண்ணிகிட்டே இருக்கணும். கிளப் மஹேந்திராவோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, அவுட்ஸ்கட்ஸில் தான் ரொம்பவே வைப்பாங்க. இந்த மைசூரில் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு நடுவிலே வந்து இந்த கிளப் மஹேந்திரா வச்சுருந்தாங்கங்க. அவ்வளோ க்ரீனரியாக ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்படி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஜவஹர் ஷாப் ஒன்று இருந்தது. ஆக்சுவலி இது செம சூப்பராக இருந்ததுங்க. சாரீஸு, சல்வார் மெட்டீரியல்ஸு நிறைய வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி மைசூர் சில்க் சாரீஸ் எல்லாமே ஒரிஜினல் வச்சுருந்தாங்க. அப்புறம் சொவீனியர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாண்டில்வுட்டில் பண்ணது. இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா சாண்டில்வுட்டில் பண்ணதுங்க. யானைக்குள்ளே ஒரு குட்டி யானை இருந்தது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் 2 பீஸ் நான் அதில் வாங்கினேன். நான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், அந்த யானைக்குள்ளே குட்டி ஒரு யானை இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஸோ இதில் 2 பீஸ் நான் வாங்கினேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 900 rupees சொன்னாங்க. ஆக்சுவலி இது ஃபுல் சாண்டல்வுட்டில் பண்ணது. அவ்வளோ வாசனைங்க. அந்த கபோர்ட்குள்ளே வச்சுருக்கேன் பாருங்கள், அவ்வளோ வாசனையாக இருந்தது. ஸோ லினன் சாரீஸ், பனாரசி சாரீஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ராஜ்கூட் அந்த சாரீஸ் வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ், சந்தேரி சில்க் வச்சுருந்தாங்க, ஓகேங்களா. நான் சும்மா மேலே டாப்பில் ஒரு கிளான்ஸ் எடுத்தேன். கடைசியில் தான் நான் வந்துட்டு மைசூர் சில்க் சாரீஸ் பார்த்தேன். செம சூப்பராக இருந்தது. தின் ஜரி வச்சு அது எல்லாமே ஒரிஜினல் பீஸ் போல். அரௌண்ட் 15,000 மேலே தான் சொன்னாங்க. செம சூப்பராக இருந்தது. அதில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ட் டாப்பு, குர்த்தீஸு, நைட் செட்டு இது எல்லாமே வச்சுருந்தாங்கங்க. சொன்ன மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு, ஷால்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் பெங்களூரில் வந்து இவங்க ஷாப்புக்கு நான் போயிருக்கேன். அவங்கக்கிட்ட இருக்குது என்ன பார்த்திங்கன்னா வெட்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. நான் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் உள்ள சொல்கிறேன். ரிசப்ஷனுக்கு தகுந்த மாதிரி எல்லா விதமான லெஹங்காஸ் வந்து அவங்க வச்சுருந்தாங்கங்க. செம சூப்பராக இருந்தது. நான் என் தம்பியோட கல்யாணத்துக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சொவீனியர் பீசஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா மைசூர் சில்க் சாரீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 7,000 to அரௌண்ட் 25,000 வரைக்கும் அவங்க வச்சுருக்காங்க. நான் சும்மா ஒரு 2 பீஸ் கடைசியில் தான் பார்த்தேன். 2 பீஸ் சரி சும்மா வீடியோக்காக நான் எடுத்தேன். நான் பியோர் மைசூர் சில்க் சாரீஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த சாரியில் இருக்க ஜரி வந்து ஒரிஜினலாக இருக்குங்க. அது வந்து சில்க் மார்க் சர்டிஃபிகேட்டோடு அவங்க நமக்கு கொடுப்பாங்க. ஆக்சுவலி ஒரு சின்ன கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அந்த கார்டில் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது ஒரிஜினல் ஜரி தான். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அபவுட் 20,000 மேலே தான் வந்து இந்த சாரீஸ் எல்லாமே இருக்கும். அந்த சாரியில் இருக்க ஜரியோட திக்னஸை தகுந்த மாதிரி தான் ரேட் இருக்குங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 20,000 இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 50, 60, 80, 90 அப்படி போயிட்டே இருக்கும். 1 lakh 2 lakhs வரைக்கும் அந்த எவ்வளோ ஜரியோட திக்னஸ் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இருக்கும்.
நம்ம இப்போ ரெசார்ட்டுக்குள்ளே உள்ள வியூலாம் பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வந்து ரெஸ்டாரண்ட்டு. சும்மா ஒரு கிளான்ஸ் எல்லா ஒரு வியூவும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரூமுக்கு போகக்கூடிய வேலை ஃபுல்லாக வீடியோஸ் நான் எடுத்திருக்கேங்க. நமக்கு 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஆக்சுவலி அவங்க கொடுத்தது வந்து 2007 அண்ட் 2008 2 ரூம்ஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. அவ்வளோ சூப்பராக நீட்டாக ஹைஜீனிக்காக அவ்வளோ நீட்டாக இருந்ததுங்க. சும்மா ஒரு ரூம் டூர் நீங்கள் பாருங்கள். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ட்ரை அண்ட் வெட் ஏரியா செப்பரேட்டாக தாங்க இருக்குது. ஒரு பெரிய காட் கொடுத்துருக்காங்க, குவீன் சைஸு. 2 பேர் அதில் தாராளமாக படுத்துக்கலாங்க. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சும்மா 2 பேர் உட்காந்து காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு சின்ன டேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளப் மஹேந்திரா ரெஸ்டாரண்ட்டோட மெனு கார்டு. ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் ஹையாக தாங்க இருந்தது. இந்த மாதிரி ரெசார்ட்ஸோடைய ரெஸ்டாரண்ட்டோடைய ரேட் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். ஃபுட் ஆனால் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பேக் சைடில் வந்து உங்களுக்கு பால்கனி இருக்குது. ஃபுல்லாகவே வந்து நிறைய ட்ரீஸ் எல்லாமே பிளான்ட் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்தது வியூவு. ஒரு 2 சேர் கொடுத்துருக்காங்க. சும்மா மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் உட்காந்து காஃபி குடிக்கிறது மாதிரி. பட் கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாட்டாக தான் இருந்தது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் ஓரளவு கொஞ்சம் கூல் ப்ரீஸ் இருந்தது. மைசூருக்குள்ளே வந்து ரொம்பவே கொஞ்சம் ஹாட்டாக தான் தெரிஞ்சுது. இது வந்து அவுட் சைட் ஆஃப் த எங்கள் ரூம். லாஸ்ட் இயர் நாங்கள் ஸ்டே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கிடச்சிருது. இந்த தடவை வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. ஆக்சுவலி ரூம்ஸ் எல்லாமே வந்து செம்ம சூப்பராக ஹைஜீனிக்காக நீட்டாக இருந்ததுங்க. ஸோ ரூம் டூர் முடிச்சாச்சு. நம்ம இப்போ கீழே உள்ள பிளேசஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணலாமா? ஸோ அப்படி இறங்கி வந்தீங்கன்னா சும்மா ஒரு புஷ்ஷஸ் மாதிரி கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது ஆக்சுவலி. அப்படியே நீங்கள் கீழே இறங்கி வெளியே வந்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ வந்து இப்படி தாங்க இருக்கும். ரூம்ஸோட ஃப்ரண்ட் வியூ ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுற மாதிரி சின்ன 2 கேம்ஸ் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. ஜூலா மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சும்மா உட்காந்து ஆடுற மாதிரி இன்னொரு கேம் ஏதோ கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து ரூம்ஸாக தான் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்குறீங்க இல்லையா? ஸோ ஃபுல்லாக வந்து ட்ரீஸ் தாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது ஆக்சுவலி. இந்த கிளப் மஹேந்திரா ரெசார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய நான் போயிருக்கேன். ஜென்ரலாக வந்து ஒரு ஃபாரஸ்ட் தீமில் தான் அவங்க வந்து செட் பண்ணியிருப்பாங்க. நிறைய ட்ரீஸ்க்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெசார்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. பார்க்க அவ்வளோ க்ரீனரியாக செம சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரெஸ்டாரண்ட். அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா நிறைய டக்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த டக்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாகவே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நாங்கள் அங்கே இருந்திருப்போம். அந்த 10 நிமிஷமே ஆடாமல் அசையாமல் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி போய் நின்றுது. எதுனாலேயும் தெரியல. பட் சொல்கிறாங்க அப்படி நின்றுட்டே தூங்குமா. அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாராவதுக்கு இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அது ஏன் வந்து ஆடாமல் அசையாமல் 10-15 நிமிஷத்துக்கு மேலே நின்றுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதால் எப்படி அப்படி நிற்க முடியுதுன்னு தெரியல ஆக்சுவலி. இந்த 3 வாத்துமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போஸ்டரில் நின்றுது ஆக்சுவலி. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கழுத்தை திருப்பிகிட்டே இருந்தது. ஒன்று ஒரு காலை லைட்டாக ஒரு தூக்கி வச்ச மாதிரி இருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருந்தது. அதால் எவ்வளோ நேரம் அப்படி நிற்க முடியுதுன்னு தெரியல ஆக்சுவலி. நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வந்துட்டோம். நாங்கள் வரும்போது கூட அது அப்படி தான் நின்றுட்டு இருந்தது ஆக்சுவலி. அது எப்போ சரியாச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அன்னைக்கு நாங்கள் வந்து உடனே கிளம்பிட்டோங்க. இதுதான் கிளப் மஹேந்திரா பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா சண்டே ஏர்லி மார்னிங் நாங்கள் 3:30 எழுந்து 4 o'clock வந்து நாங்கள் பந்திப்பூர் சஃபாரிக்காக நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ அடுத்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பந்திப்பூர் சஃபாரியை பற்றின ஒரு வீடியோ தான் என்னென்ன பார்த்தோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சின்ன ஒரு கிளிப்பிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலே பார்த்துக்கோங்க. செம்ம த்ரில்லிங்கான சஃபாரியாக இருந்ததுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.